வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. ஜூன் 21 இன்னைக்கு டேக் யுவர் டாக் டு ஒர்க் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இது வந்து 3வது ஞாயிற்றுக்கிழமை செலிப்ரேட் பண்ணிருக்காங்க ஜூன் மாதம். 1999 தான் ஃபஸ்ட் டைமாக இது ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்ட் ஆகும்போதே கிட்டத்தட்ட 300 நிறுவனங்கள் சப்போர்ட் பண்ணி உங்கள் நாயெல்லாம் கூட்டின்னு வரலாம் வேலைக்கு அப்படின்னு சொல்ல எல்லாரும் கூட்டின்னு போயிடறாங்க. இதை பார்த்தவங்க ஐயோ எங்கள் வீட்டில் நாய் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதை வளர்க்குறதுக்கு ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும்ல, அதனால தான் இந்த டே வந்து உருவாகினாங்கப்பா. இது PSI அப்படின்ற ஒரு நிறுவனத்தால் ஊக்குவிக்கப்பட்டது. சரி, இந்த நாய்ங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓநாயினுடைய பரிணாம வளர்ச்சியினுடைய இன்னொரு இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த நாய்ங்க. கிட்டத்தட்ட 15,000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மனுஷங்க வளர்த்துக்கிறாங்களா, நம்ம வளர்த்த அனிமலே இந்த நாய்கள் தான். ஏன்னா இந்த நாய்ங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை பார்த்தே நம்ம என்ன மாதிரியான ஃபீலிங்ஸில் இருக்குன்றதெல்லாம் புரிஞ்சுக்கும். அதுவும் இந்த 200 வெரைட்டி ஆஃப் விஷயங்களை ஒரு படங்களை காமிச்சோம் அப்படின்னா அதை வெரைட்டியாக அதை ஞாபகம் வச்சுக்க முடியுது அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. அதே மாதிரி 1000 வேர்ட்ஸ் அதால் வந்து நினைவு வச்சுக்க முடியுமா. இப்போ நம்ம உட்காரு நில்லு அப்படிலாம் சொன்னோன்னு வச்சிங்களேன், அது இதை தான் சொல்கிறாங்க அப்படின்ட்டு அதை ஈஸியாக வந்து கெட் பண்ணிக்க முடியுதான். ஸோ இது வந்து அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40% மக்கள் நாய் வளர்த்துனுங்கிறாங்களா. அட்லீஸ்ட் ஒரு நாயாவது அவங்க வீட்டில் வச்சுக்கிறாங்களாம். இது ஒரு பக்கம் போயினுக்கிற இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சீனா, வியட்நாம், கொரியா, இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ் சொல்லிட்டு ஏகப்பட்ட நாட்டில் இது இறைச்சிக்காக யூஸ் பண்ணுறாங்க. வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 30 மில்லியன் அளவுக்கு இறைச்சி வந்து சாப்பிட்டுக்கிறாங்க, நாய்களை கொண்டுங்கிறாங்களாம். பார்த்துங்கப்பா. ஸோ இப்படிப்பட்ட இந்த நாய்ங்களுக்கு ஸ்பெஷலான ஒரு விஷயம் வந்து டாக்டர்ஸ் கண்டுபிடிச்சாங்க. என்ன அப்படின்னா, நாய்களோட வளர்க்குறவங்களோட எண்ணிக்கை அதிகமாக டாக்டர்ஸ் தேடி வரவங்களோட எண்ணிக்கை கம்மியாகுது அப்படின்றது. அதுவும் இந்த இதய நோய், மாரடைப்பு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த நாய்களை வளர்க்கும்பொழுது அவங்களுக்கு அதனுடைய நாள் அப்படின்றது, அவங்களுடைய இறப்பினுடைய நாள் அப்படின்றது நீட்டிக்கப்படுது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சாங்க. இது 10 மாத ஒரு ஆய்வினுடைய அடிப்படையில் வெளில வந்ததாங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் நீங்கள் கலாச்சாரம் வயசு எடுத்துட்டீங்கன்னா, இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, கால பைரவர்கள், பாதாளாரையை பாதுகாக்கிறவங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கதைகள் இருக்குது. ஒரு மனுஷன் வந்து பரப்பு அது இறந்துட்டான் அப்படின்னா அடுத்த ஜென்மத்தில் அவன் கண்டிப்பாக ஒரு நாயை தான் பிறகுறானா. அதே மாதிரி ஒரு நாயாக இருக்கிறவங்க தான் வந்து மனுஷனாக மாறுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கான்செப்ட். இப்படி ஏகப்பட்ட கான்செப்ட் மதம் ரீதியாக இருக்கும். அதே மாதிரி கிறிஸ்டியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விசுவாசத்துக்கு ஒரு அடையாளமாக பார்க்கப்படுது. இதே வந்து இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரிவினர் இதை அக்செப்ட் பண்ணனாலும் இந்த சன்னி இஸ்லாமு அண்ட் யூதர்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நாய்களை வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க, அதை வளர்க்குறது அப்படின்ற இம்பார்ட்டன்ஸ் காட்டுறாங்கப்பா. இப்படி ஆதி காலத்துலேருந்து வேட்டையாடுறதுக்காக யூஸ் பண்ண இந்த நாய்ங்க இன்னைக்கு வீட்டில் மட்டும் இல்லாமல் வேலைக்கும் கூட்டு போங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாளை தான் பார்த்தீங்கன்னா டேக் யுவர் டாக் டு ஒர்க் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து உருவாக்கியிருக்காங்க ஜூன் 21. நெக்ஸ்ட் ஃபாதர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு அரபு கண்ட்ரிலாம் நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறாங்க. உகாண்டாலையும் நீங்கள் ஃபாதர்ஸ் டே தான். சரி, இந்த ஃபாதர்ஸ் டே எதுக்காக உருவாகினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னையர்கள் தினம் ஒன்று இருக்குது. சரி, அந்த மாதிரி ஃபாதர்ஸ்க்கு ஒரு டே உருவாகலான்ற ஒரு பேசிக்கான கான்செப்ட் தான். ஆனால் 1956 ஃபஸ்ட் டைமாக முஸ்தஃபா மினால் அப்படின்ற ஒரு பர்சன் இருக்கார். இவர் தான் ஒரு பத்திரிகையாளர். அவர் மூலமாக உருவாக்கப்படுது. ஏன்னா இந்த அரபு கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்களை வளர்க்குறது அப்படின்ற பெரிய கான்செப்ட் வந்து அன்னையர்களுக்கு தான் இருக்குது. ஸோ இதை ஒரு பெரிய லெவலில் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதை பண்ணுறது இல்லை அப்பாக்கள் அப்படின்ற ஒரு கான்செப்டை முன் வச்சு உங்கள் குழந்தைங்களோட நீங்களும் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கப்பா அப்படின்ற ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட் வச்சுக்கிறாங்க. அதை பேஸாக வச்சு தான் பார்த்தீங்கன்னா ஃபாதர்ஸ் டே வந்து நீங்கள் அரபு கண்ட்ரியில் இருக்கக்கூடியவங்களும் அண்ட் உகாண்டாலையும் பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூன் 21. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் சால்ஸ்டைஸ் டே அப்படின்னு சொல்லிட்டுங்க, சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஒரு காலநிலை சேஞ்சு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த போகி ஒன்று கொண்டாடி இருப்போம் தெரியுங்களா, ஞாபகங்களா? ஸோ ஒரு குளிர்காலம் ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கப்புறம் இந்த குளிர்காலம் முடிஞ்சு கோடை காலம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு இருக்கும்ல, இதெல்லாம் வந்து கொண்டாடக்கூடிய ஒரு நாள் தான் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு வசந்த காலம் அப்படின்றது அந்த ஒரு காலகட்டத்தில் இருந்தது. பூமியினுடைய பல்வேறு பகுதிகளில் பார்த்தீங்கன்னா அந்த காலநிலைன்றது சேஞ்சிங்கிறது வேறு வேறு நாட்களில் வரும்ல. ஸோ அப்படி தான் இந்த ஒரு சங்கராந்தியும் பார்க்குறாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு நாளாக பார்க்குது. பல நாடுகளில் இதை வந்து நியூ இயராகவே பார்க்குறாங்க. வேறு பேர் தான் வச்சுக்கிறாங்களே தவிர்த்து கொண்டாட்டம் என்னமோ சேம் தான், எல்லாமே போகி தான். பட் இருந்தாலும் இந்த கான்செப்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறாங்க. அதுலேயும் பொலிவியாவில் பார்த்தீங்கன்னா இதை நியூ இயராக பார்க்குறாங்க. அண்ட் இதுக்கப்புறம் வரக்கூடிய நிறைய நாட்களில் இதோட தொடர்பு படுத்தி தான் வந்து கொண்டாட்டமே போயினுக்குதுங்க. அந்தளவுக்கு இம்பார்ட்டண்டான ஒரு டேவாக தாங்க இருக்குது. ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டேஸ் மாறிட்டே தான் இருக்கும் வருஷம். ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் 21 இந்த சங்கராந்தியை செலிப்ரேட் பண்ணுறாங்க இன்டர்நேஷனல் லெவலில். நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் டே ஆஃப் யோகா அப்படின்னு சொல்லிட்டுங்க 2014 இந்த ரவி சங்கர் அப்படின்ற யோகா குருவாக இருந்த ஒரு பர்சன் தான் பார்த்தீங்கன்னா முன்மொழிஞ்சாங்க. அதன் மூலமாக இது பயங்கரமாக டெவலப் ஆகி கிட்டத்தட்ட சீனா, கனடா, அமெரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு 170 நாடுகள் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு ஐக்கிய நாடுகள் சபையிலேயே பேசி இதுக்காக ஒரு டேவே உருவாக்கிட்டாங்க. இந்த யோகத்தை பொறுத்த வரைக்கும் ரிக்வேதம் அப்படின்ற ஒரு வேதத்தில் இதை பற்றியான டீட்டெயில்ஸ்லாம் நிறைய இருக்குது. அதே மாதிரி நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களாம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சப்ஜெக்ட் வச்சுக்கிறோம்ல, தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு 6 விதமான பள்ளிக்கூடங்களில் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாகவே ஒரு தனி பள்ளிக்கூடமாகவே இதை வச்சுருந்துருக்குறாங்க. அப்படி யோகத்துக்குன்னு சொல்லிட்டு பயங்கர இம்பார்ட்டன்ஸ் இருக்குதுங்க. இந்த யோகாவை பற்றி சொல்லணும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வந்து பயங்கர ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுல ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய இந்த உடற்பயிற்சி அந்த மாதிரியான விஷயங்களில் யோகாவும் ஒன்று.
நெக்ஸ்ட் டே ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து நார்த் அயர்லாந்தில் வந்து அனுசரிக்கிறாங்கப்பா. கிட்டத்தட்ட 3500 பேர் வந்து பார்த்தீங்கன்னா உள்நாட்டு போர்களில் வந்து இறந்து போனாங்க. அதில் 2000 வந்து பொதுமக்களாக இருந்திருக்கிறாங்க. ஸோ எந்தவித சம்மந்தமும் இல்லாமல் இறந்து போன அந்த பொதுமக்கள்ன்றவங்க நம்ம நாட்டுக்காகவும் நம்மளுடைய அமைதிக்காகவும் தான் தங்களுடைய உயிரை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சிறப்பிக்கணுன்றதுக்காக அவங்கள அனுசரிக்கிறதுக்காக 2002 உருவாகின தினமாக தான் பார்த்தீங்கன்னா டே ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நார்த் அயர்லாந்தில் வந்து அனுசரிக்கிறாங்க ஜூன் 21. நெக்ஸ்ட்டு கனடாவில் இன்னைக்கு பழங்குடிகள் தினத்தை கொண்டாடுறாங்க. அவங்க நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 5% மக்கள் வந்து பழங்குடியின மக்களாக இருக்கிறாங்க. ஸோ அவங்கள அங்கீகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா இதை உருவாக்கியிருக்காங்க. மோஸ்ட்லி கனடாவை சார்ந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய வம்சாவளியை சார்ந்தவங்களாக தான் இருப்பாங்க. ஸோ இந்த கொண்டாட்டன்றது பார்த்தீங்கன்னா பல வருஷங்களாகவே இருந்தது. 1982 தான் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அது மறு உருவாக்கம் செய்யப்பட்டு பெரிய லெவலில் அது அப்படியே உருவாக ஆரம்பிச்சுதுப்பா. அதுவும் இந்த சங்கராந்தி அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குதுல்ல, ஸோ அதோட ஒத்து போகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டேட்டை சூஸ் பண்ணிடுறாங்க. அப்படி தான் பார்த்தீங்கன்னா கனடாவில் பழங்குடி மக்கள் தினம் அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூன் 21. இதே நாளில் பார்த்தீங்கன்னா சிலியிலையும் பார்த்தீங்கன்னா பழங்குடி மக்கள் தினத்தை கொண்டாடுறாங்க. ஏன்னா அவங்க நாட்டை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட 40% பேர் வந்து இந்த பழங்குடியின மக்களாக இருக்கிறாங்க. ஸோ இதை வந்து கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு 1993 பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தாகணும்னு சொல்லி உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக சிலியிலையும் இன்றைக்கி வந்து பழங்குடி மக்கள் தினமாக கொண்டாடுறாங்க ஜூன் 21. நெக்ஸ்ட்டு வாலண்டியர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆம்னிஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து சூப்பரான ஒரு கான்செப்டாக இருக்குது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த தன்னார்வலர்களாக வேலை செய்கிறாங்க தெரியுங்களா, தானாக முன் வந்து மக்களுக்கு உதவி பண்ணுறது, இல்லாட்டி எல்லாரும் அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுறதுக்கு மற்றவங்ககிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்பாங்கள்ல. ஸோ இது வந்து சாதாரண ஒரு விஷயம் இல்லை. தானாக முன் வந்து நம்மளுடைய நேரத்தெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்களுக்காக மற்றவங்களுக்காக போய் ஹெல்ப் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் பெரிய விஷயம். அப்படி பண்ணக்கூடிய அந்த தன்னார்வலர்கள்லாம் வந்து சப்போஸ் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் ஃபேமிலி சுச்சுவேஷனோ இல்லாட்டி பணமோ இல்லை ஏதோ சம்திங் ஒரு ப்ராப்ளத்தில் நம்ம எதுக்குடா இதை செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துட்டாலோ இல்லை இதை பற்றின ஒரு நெகட்டிவான தாட் அவங்களுக்குள்ளே உருவாயிட்டாலோ அதை எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம இது பண்ணலாமா வேணாமா, இது வேணாம் அப்படின்னா அது எப்படி நம்ம வெளியில் வர்றது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஹெல்த்தியான வேலை வெளியில் வரலாம்ல. இல்லைங்க எனக்கு இப்போ இந்த சுச்சுவேஷன் சரியில்லை, ஸோ இதனால் வந்து என்னால் இந்த பணியை வந்து தொடர்ந்து பண்ண முடியுமா, மக்களுக்காக சேவை செய்ய முடியுமா அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக அதை பற்றி சொல்லிட்டு வெளில வந்தாங்கன்னா அது ஒரு ஆரோக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்கும்ல. ஸோ அப்படி உங்கள் மனசு ஃபஸ்ட்டு நீங்கள் செய்கிற வேலையை பர்ஃபெக்டாக பண்ணுறீங்களா, அப்படி பண்ணலன்னா அதை விட்டு வெளியில் போயிடலாம், அதுக்கான டிசிஷன் எடுக்கலாம், அதுக்கும் வந்து அவங்க ஆதரவு தெரிவிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயத்தை வச்சுருக்காங்கப்பா. இது சூப்பரான கான்செப்ட் ஆகுதுல. இது வந்து நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா வேலைக்கும் வச்சாலே நல்லாயிருக்கும். ஏன்னா நீங்கள் செய்கிற வேலையை வந்து உருப்படியாக உங்கள் மனசுக்கு பிடிச்சி தான் பண்ணுறீங்களா இல்லை இல்லைன்னா தப்பு பண்ணுறீங்களா அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு வேலை இது மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வேலை செஞ்சால் நினச்சி பாருங்களேன் தன்னார்வலர்கள், அதில் வந்து நிறைய லஞ்சம் ஏற்படலாம், இல்லாட்டி பிரச்சனைகள் உருவாகலாம். ஸோ ஒரு தனி மனித ஆசைன்றது வரலாம். ஸோ இது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணணும். அதை வந்து ஒரு வெளிப்படைத்தன்மையோட உங்கள் மனசுக்குள்ளேயே நீங்கள் உருவாக்கிக்கன்னு சொல்லிட்டு வருஷத்தில் 2 நாள் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணுற வேலையை பிடிச்சி தான் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு கான்செப்ட்டில் உருவாக்கப்பட்ட மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வாலண்டியர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆம்னிஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செய்கிறாங்க ஜூன் 21. நெக்ஸ்ட் இந்தோனேஷியாவில் இன்றைக்கி ஃபார்மர் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இந்தோனேஷியாவை பொறுத்த வரைக்கும் 40% மக்கள் வந்து இந்த விவசாயத்தினுடைய பேஸாக வச்சு தான் அவங்களுடைய தொழில் அப்படின்றது போயிடுது குடும்பங்களுக்கு. அப்படிப்பட்ட அந்த நாட்டில் கண்டிப்பாக விவசாயத்தை கொண்டாடி தானே ஆவாங்க. அதுவும் இந்த காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா அவங்க அறுவடை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நடக்குது நிறைய பயிர்களுக்கு. அதுவும் இந்த சங்கராத்தி அப்படின்ற ஒரு கான்செப்ட் தாங்க இதுக்கும் வருது. 1972 பார்த்தீங்கன்னா இது பயங்கர பிரம்மாண்டமாக போயினுக்குது. அப்படி ஃபார்மர்ஸ் வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அந்த மக்களை கொண்டாடுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவில் ஃபார்மர்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூன் 21. நெக்ஸ்ட் கோ ஸ்கேட் போர்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இந்த ஸ்கேட் போர்டு அப்படின்ற ஒரு கான்செப்ட் அமெரிக்காவில் தான் உருவாச்சு. கலிஃபோர்னியாலாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மக்கள் வந்து இதை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஒருவேளை இந்த சர்ஃபிங் பார்த்துட்டு அதை வந்து அப்படி தரையில் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உருவான ஒரு தாட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கப்பா. 1940 1960 இடைப்பட்ட காலத்தில் இது பயங்கரமாக டெவலப் ஆக ஆரம்பிச்சு அது மக்கள் விளையாடப்பட்ட ஒரு விஷயமா மாறிச்சு. 2020 பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்லேயும் இதை சேர்த்துட்டாங்க. இது வந்து அமெரிக்காவில் உருவாகி இருந்தாலும் இது அவங்க நாட்டில் எந்த அளவுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னா கிட்டத்தட்ட $4.8 பில்லியன் வரைக்கும் இதில் பண பரிவர்த்தனைகள்ன்றது போயின்னு தான். கிட்டத்தட்ட 11.8 மில்லியன் மக்கள் ஸ்கேட் போர்டில் இன்னைக்கு வரைக்கும் உலகம் முழுக்க வந்து இருந்துங்கிறாங்களா. ஸோ அப்படிப்பட்ட இந்த ஸ்கேட் போர்டை கண்டிப்பாக கொண்டாடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் பார்த்தீங்கன்னா கோ ஸ்கேட் போர்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூன் 21. நெக்ஸ்ட் வேர்ல்டு ஜிராஃபி டே அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டச்சிவிங்களெல்லாம் வந்து கொண்டாடணுன்ட்டு வழக்கமாக தான் அது அழிய போது அதை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். ஆப்பிரிக்காவை பேஸாக வச்சிருக்கக்கூடிய இந்த ஒட்டகச்சிவிங்களை பார்த்தீங்கன்னா 97,500 வரைக்கும் இருக்குது. பட் இதை வந்து ஒரு 1,500 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பூங்காக்கள்லாம் வச்சு பாதுகாத்துனுங்கிறாங்க. ஸோ இப்படிலாம் போயின்னு இருக்க இந்த ஒட்டகச்சிவிங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷங்களாக மனித இனத்தில் இருக்குது. நம்மளை எந்த வித டிஸ்டர்பும் பண்ணாமல் ஒரு வாழ்ந்துட்டு இருக்க ஒரு அனிமல் பார்த்தீங்கன்னா இந்த ஒட்டகச்சிவிங்க. அதுவே அழிஞ்சின்னு வருது, அதை எப்படியா காப்பாற்றணும்னு சொல்லிட்டு 2014 தான் பார்த்தீங்கன்னா இதுக்காக ஒரு டே வந்து உருவாகிறாங்கப்பா. நெக்ஸ்ட் வேர்ல்டு மியூசிக் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து 1976 ஜோஹன் கோஹன் அப்படின்ற ஒரு
ஒரு பர்சனு இவரால் வந்து உருவாக்கப்பட்டு தான். அதுக்கப்புறம் ஐரோப்பியனுடைய வானொலிகள் என்ன பண்ணாங்கன்னா இதை அப்படியே பிரபலப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவர் ஒரு பயங்கரமான மியூசிஷியனாக இருந்தார். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இது அப்படியே 110 நாடுகளில் பரவி கிட்டத்தட்ட 406 குழுக்களாக வந்து இதை செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடாங்கப்பா. இதனுடைய ஒரு பெரிய விஷயம் இந்த மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னு வச்சுங்களேன், இது மனிதனுடைய இனத்தில் இது எப்போதுலேருந்து உருவாச்சு அப்படின்ட்டு ஆராய்ச்சிகள் நடந்தது. அப்போ டார்வினுடைய கூற்றை வந்து வெளியிட்டார் அவர். 18ஆம் நூற்றாண்டில் அவர் சொன்ன கான்செப்ட் என்னன்னா, மனிதனுடைய பரிணாம வளர்ச்சிகள் இருக்குதுல்ல, இப்போ நிலம், நீர், ஆகாயம், காற்று அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அனிமல்ஸ்ன்றதுலாம் பிரிஞ்சு வந்ததில்ல, இந்த மாதிரி நம்மளுடைய உயிர் தோற்றத்துக்கு தேவையான ஒன்றாவே இந்த இசையும் சேர்ந்து பரிணமிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு இன்டெப்த்தாக இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணாங்க. ஏன்னா இந்த இசையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மனுஷனுடைய இனத்தில் 40,000 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே இருக்குதான். சும்மாலாம் சொல்லுங்க, தொல்பொருள் ஆராய்ச்சியை கண்டுபிடிச்சிக்கிறாங்க. ஒரு கரடியோட தொடை எலும்புல வந்து பார்த்தீங்கன்னா புல்லாங்குழல் மாதிரி ஒரு வாட்டியை போட்டு அதை இசையை கருவியாக யூஸ் பண்ணியிருந்துருக்காங்களாம். அதே மாதிரி இந்த பறவைங்களோட எலும்பு, மாமுத் தந்தம் இதெல்லாம் வச்சு இசை யூஸ் பண்ணிடுறாங்க. இசையை பற்றி மட்டும் பேசணும்னு வச்சுங்களேன், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குதுங்க. ஒரு கல்ச்சர்லையும் அது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டை கொடுத்துனுக்குது. நம்ம ஊர்லேயே எடுத்துக்கங்களேன், ஆறாரோன்னு ஆரி முடிச்சு அப்படியே டண்டனக்கா டம்கிடக்கான்னு முடிச்சிடுது. அதே மாதிரி ஃபாரினர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஹாப்பி பர்த்டேன்னு ஆரம்பித்து ஆமேன்னு முடிச்சிடுறாங்க. ஸோ இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குதுல்ல. இசையோட நம்மளோட வாழ்க்கைன்றது பயங்கர இம்பார்ட்டன்ஸு. அதுவும் சங்கு சத்தம் அப்படின்றது இப்போ நம்ம வந்து ஒரு இறப்புக்காக யூஸ் பண்ணாலும் ஒரு காலத்தில் வலம்புரி சங்கு, இடம்புரி சங்குன்னு வச்சுருந்தோம். அதில் வலம்புரி சங்கு அப்படின்ற ஒரு மேட்ரு வந்து பார்த்திங்கன்னா தெய்வீகத்தன்மையாக நம்ம பார்ப்போம். அதேமாதிரி குழந்தை பிறந்ததுலேருந்து நம்மளுடைய இறுதி ஊர்வலம் வரைக்கும் அந்த சங்கு சத்தம் அப்படின்றது தான் பேஸாக ஒன்றா இருந்தது. எல்லாத்தினுடைய தொடக்கத்துலேயும் முடிவும் வந்து சங்கு சத்தம் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நான் ஒரே ஒரு கல்ச்சரை மட்டும் பேச ஆரம்பித்தாலே அவ்வளோ விஷயங்கள் இருக்குது இசையில். அப்போ பார்த்துங்க, வேர்ல்டு வைடில் இருக்கக்கூடிய மற்ற விஷயத்தெல்லாம் பேசணும்னு. அப்படிப்பட்ட இசையை கண்டிப்பாக கொண்டாடி ஆகணும்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு மியூசிக் டேன்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூன் 21. நெக்ஸ்ட் ஹைட்ரோகிராஃபி டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இந்த ஹைட்ரோகிராஃபர்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த கடலில் போகிறதுக்கான பாதைகளை உருவாக்கி சொல்கிறவங்க, இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வழிகாட்டி கூட்டின்னு போகிறவங்கள தான் சொல்கிறாங்க. இந்த ஹைட்ரோகிராஃபர்ஸ்ன்ற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த கடலுக்கு மேலே மட்டும் இல்லாமல் அடியில் வரைக்கும் என்ன இருக்குது, மழை எங்கன்னா இருக்குதா, எத்தனை போய் கப்பல் மோதிருமா, இல்லாட்டியான பனிக்கட்டிகள் இருக்குதா, அதை பார்த்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைட்டானிக் படத்தில் வருவாங்களே ஒரு 2 பேர், அந்த மாதிரியான கான்செப்ட். ஆனால் இவங்க வந்து இப்போ எக்யூப்மெண்ட்ஸ் வச்சிருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது இப்போ எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, அப்போ இல்லை. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இதுக்காக வரைபடங்கள்லாம் உருவாக ஆரம்பிச்சிருக்காங்களாம். இந்த மாதிரி கிட்டத்தட்ட 1,30,000 வரைபடங்கள் தான். ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இது கொடுத்துறாங்க அப்படின்னா கடல் வணிகம் தானே அப்போ பெருசு. ரகசியமான இடங்கள்லாம் வச்சிருப்பாங்க, எதனா பணங்கள்லாம் எடுத்துன்னு போய் பதிக்க வைக்கணும்னா அங்கே தான் வச்சிருப்பாங்க. ஸோ அதுக்குன்னு வரைபடங்களை உருவாக்கி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு கான்செப்ட்னால தான் இவ்வளோ உருவாச்சான். அதே மாதிரி ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா இந்த ஐரோப்பாவை பொறுத்த வரைக்கும் 1795 அலெக்சாண்டர் டாட்ரிம்பில் அப்படின்ற ஒரு பர்சன் தான் ஃபஸ்ட் ஹைட்ரோகிராஃபராக இருந்துக்கிறார். ஸோ இது எல்லாத்தையும் வந்து குறிப்பிடணும் அப்படின்றதுக்காகவும் இந்த ஹைட்ரோகிராஃபியினுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன இந்த கடல் வணிகத்தில், இந்த கடலினுடைய பயணத்தில் அப்படின்றத குறிக்கணுன்றதுக்காக இன்றைக்கி அந்த ஹைட்ரோகிராஃபர்ஸையும் கொண்டாடணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோகிராஃபி டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூன் 21. ஏதோ ஒன்றின் மேலே ஒரு நம்பிக்கையை வச்சுக்கிட்டு என்னால் இதை செஞ்சிட முடியும்னு சொன்னால் அது ஆத்திகம். அந்த நம்பிக்கை நான் எனக்குள்ளேயே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து நாத்திகம். ஆக மொத்தம் ரெண்டுமே நம்பிக்கை தான். மறுபடியும் நாளைக்கு வந்து சந்திக்கிறார். நான் உங்கள் பாண்டியன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங்.